ஃபோன் மூலமாக அன்புக்குரியவர்களே, ஃபோனில் என்ன இருக்குது, என் மகனில் ஃபோனில் என்ன இருக்குது, என் மகன்ட ஃபோனில் என்ன இருக்குது, யாராவது எந்த பெற்றோராவது ஒரு நாளாவது அவங்களோட பிள்ளைகளில் ஃபோனை வாங்கி பார்த்துருப்பீர்களா? நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்கும், அசிங்கம்தான் அதிகமாக இருக்கும், நன்மை அதிகமாக இருக்காது. பாவம்தான் அந்த ஃபோனில் மலிந்து காணப்படும். பாவம்தான் உங்களோட மகளில் ஃபோன்லேயும் உங்களோட மகனில் ஃபோன்லேயும் மலிந்து காணப்படும். ஆடல்களும் இசைகளும் கூத்துக்களும் கச்சேரிகளும் அதே போன்று அடுத்தவனுடைய தொடர்புகளும் தான் உங்களோட மகன்ட ஃபோனில் மகளில் ஃபோனில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேண்டுமாக இருந்தால். ஃபோனின் மூலமாக என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன நன்மை என்ன தீமை இருக்கின்றது? நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்கின்றது. யார கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் போகின்றதோ, நல்லவண்ட கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் போனால், நல்லவண்ட கையில் ஒரு ஐஃபோன் போனால் அவன் நல்ல விடயத்துக்கு யூஸ் பண்ணுவான். கெட்டவண்ட கையில் ஒரு இளைஞன், ஒரு வாலிபனுடைய கையில், தீன் இல்லாத ஒரு வாலிபனுடைய கையில், தீன் இல்லாத ஒரு வாலிப பெண்ணுடைய கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் போனால், ஒரு ஐஃபோன் போனால், ஒரு டேப் போனால், ஒரு லேப்டாப் போனால் அவன் எதற்கு யூஸ் பண்ணுவாள்? எதற்கு யூஸ் பண்ணுவார்கள்? அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள் பாவத்துக்குத்தான், தீமைக்குத்தான் அதனை அதிகமாக யூஸ் பண்ணுவார்கள். இந்த ஃபோனும் இந்த கூகுளும் இருக்குதானே, என்ன தெரியுமா செய்யும்? ஆசிரியரிடத்தில் பெற்றோரிடத்தில் ஒரு மோசமான விடயத்தை கேட்டால் சொல்லித்தர மாட்டார்கள், அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுவார்கள். பெற்றோர்களிடத்தில் கேட்டால் பெற்றோரிடத்தில் கேட்கவும் மாட்டார்கள். சம்டைம் ஆசிரியரிடத்தில் கேட்டால் என்ன செய்வார்கள்? இது கூடாது, இதை இப்படி செய்யக்கூடாது என்று அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் ஃபோனும் கூகுளும் என்ன தெரியுமா செய்து? தேவையற்ற விடயமாக இருந்தால் கூகுள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் 5 வயது பிள்ளை கேட்டாலும் 5 வயது பிள்ளை கேட்டாலும் கூகுளில் தட்டினா, தேவையான பாசையில் தட்டினா 5 வயது பிள்ளை கேட்குதுன்னு சொல்லி அந்த கூகுள் யோசிக்குமா? அந்த கூகுளுக்கு தெரியுமா 5 வயசு பிள்ளை தான் இதை கேட்குது, நம்ம காட்டாமல் இருப்போம்னு சொல்லி அந்த கூகுளுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன செய்யும் அந்த கூகுள்? 5 வயது பிள்ளை அந்த பிள்ளைக்கு தெரிந்த மொழியிலிருந்து கேட்டால் என்ன செய்யும்? தேவையானதை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். 50 வயது மனிதன் கேட்டாலும் என்ன செய்யும்? அந்த 5 வயது பிள்ளை கேட்டதையும் 50 வயது மனிதன் கேட்டால் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த கூகுளுக்கு இருக்கக்கூடிய தன்மை. இது 5 வயது பிள்ளை, இதற்கு காட்டக்கூடாது, இது மோசமான விஷயம் என்று அந்த கூகுளுக்கு தெரியாது. ஆனால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்புவார்கள். இது சரி வராது, இதை இப்போ பார்க்கக்கூடாது, இதை பார்க்குறதுக்கு காலம் இருக்குது, இதை கேட்குறதுக்கு காலம் இருக்குது என்று சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவார்கள். அதே போல் பிறந்த ஒரு பிள்ளை இருக்குதானே, இந்த பிறந்த பிள்ளைக்கு எதனை கொடுக்க வேண்டும் என்ற அறிவு ஒரு தாய்க்கு இருக்கின்றது. அந்த தாய் என்ன செய்வாள்? தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிரியாணி கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாள். பெற்றெடுத்து விட்டால் பிரியாணி பக்கத்தில் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது பக்கத்தில், ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. எதை கொடுப்பாள்? எப்பளை கொடுப்பாளா, ஆரஞ்சை கொடுப்பாளா, இல்லாட்டி பிரியாணியை கொடுப்பாளா? ஒன்றையுமே கொடுக்க மாட்டாள். எதை கொடுப்பாள்? அவள் தாய்ப்பாலைத்தான் கொடுப்பாள். அதுதான் அந்த பிள்ளையுடைய முதலாவது உணவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த கெட்ட தாயும் தன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு எப்பளையோ ஆரஞ்சையோ அல்லது பிரியாணியோ உணவாக ஊட்ட மாட்டார்கள். முதலாவது பெற்றெடுத்த பிள்ளைக்கு, அதாவது தாய்ப்பாலைத்தான் உணவாக ஊட்டுவார்கள். அதே போல் அன்புக்குரிய பெற்றோர்களே, இது டெக்னாலஜியுடைய யுகம், இது மாடர்ன் வேர்ல்டு. இந்த மாடர்ன் வேர்ல்டில் அதாவது மொபைல் ஃபோன் என்பது, டிவைஸ் என்பது, எலக்ட்ரானிக் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று.
ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய 9 வயது மகனுக்கு 10 வயது மகளுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்தால் அந்த பிரியாணி கொடுப்பதற்கு சமந்தான். பிறந்த பிள்ளைக்கு அந்த பிரியாணி கொடுப்பதற்கு சமன். நீங்கள் ஒரு 15 வயசு மகனுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்தால், ஐஃபோனை வாங்கி கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு அதாவது பிறந்த பிள்ளைக்கு பிரியாணி கொடுப்பது போன்ற சமந்தான். ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய 10 வயசு பிள்ளைக்கு நீங்கள் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? வாங்கி கொடுத்துட்டாங்க, கொடுக்காம இல்லை. இப்போ நான் வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய நாட்டில் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்னவென்றால், எல்லார கையிலையும் ஃபோன். 4-5 பேர் சாப்பிட வருவார்கள், ஒரே டேபிளில் உட்காருவார்கள். உட்கார்ந்தால் தாய் ஃபோனை பார்த்து கொண்டிருப்பாள், கணவன் அவருடைய ஃபோனை பார்த்து கொண்டிருப்பாள். 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? அவருடைய ஃபோனை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் 5 பேரும் தனியே தான் வேலை. யாரும் யாரோடையும் பேசிக்கொள்ள மாட்டார்கள், கதைகளை பரிமாறிக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? கணவன் ஃபோனாக இருக்கின்றது, மனைவி ஃபோன். அதே போன்று தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு ஃபோன். தாயும் தந்தையும் தேவையில்லை, ஃபோன் இருந்தால் பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் தேவையில்லை. மனைவிடத்தில் ஃபோன் இருந்தால் கணவன் தேவையில்லை, கணவனிடத்தில் ஃபோன் இருந்தால் மனைவி தேவையில்லை, கணவனிடத்திலையும் மனைவிடத்திலையும் ஃபோன் இருந்தால் பிள்ளைகள் தேவையில்லை. அப்படியான ஒரு மோசமான ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த மொபைல் ஃபோன், இந்த டெக்னாலஜி யுகம், மாடர்ன் வேர்ல்டு இன்று குடும்பத்தையே பிரித்து விட்டது. கணவன் மனைவியுடைய பிரிவு, பிள்ளைகளுடைய பிரிவு, குடும்பத்துடைய பிரிவு. ஆரம்பத்தில் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அறிமுகமாகுவதற்கு முன்னால், இந்த ஐஃபோன் அறிமுகமாகுவதற்கு முன்னால் எங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்வார்கள்? குடும்பங்களை தேடி தூர இடங்களுக்கு போவார்கள். ஆனால் இப்போ அந்த தொடர்பு எல்லாம் குறைஞ்சி ஃபோன் எடுத்தாச்சு, என்ன செய்தி, சும்மா இருக்கீங்களா, என்ன செய்திகள், என்ன நிலப்பாடுகள், அவ்வளவுதான். அவங்கள நேரடியாக போய் சந்திப்பது மிக குறைவாகிவிட்டது. நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் ஒரு ஃபோனை, ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்து விட்டீர்களா, அந்த பிள்ளைக்கு கேன்சர் உருவாகுவது போன்றுதான். கேன்சர், ஒரு கேன்சர் தொத்திட்டா அது நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அவங்க உயிர் வாழ்வது, மிச்சங்காலம் உயிர் வாழ்வது ரொம்ப குறைவு. அதே போல தான் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டோமா, அந்த பிள்ளையுடைய உடலில் அப்படியே பாவம்தான் ஓடிக்கொண்டிருக்கும், தீமைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மகளுடைய ஃபோனை, உங்களுடைய மகனுடைய ஃபோனை நீங்கள் அடிக்கடி எடுத்து பாருங்கள். பல ஃபாத்திமாக்கள், பல ஹதீஜாக்கள், பல சுமையாக்கள் இன்று என்ன செய்கின்றார்கள்? இல்லீகல் எஃப்ஐஆர்ஸ், முறையற்ற சம்பந்தம், முறையற்ற தொடர்பு. எங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆணோட ஒருவர் என்ன செய்கின்றால், டிக்டாக்கில் பல ஆண்களோடு மிகவும் மோசமான கீழ்த்தரமான வார்த்தைகளை கொண்டு பேசுகின்றாள். பொத்தி வளர்க்கப்பட்டவள், அவளுக்கு ஏதோ ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று கிடைச்சிட்டு, மனிதன் தானே, ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று கிடைச்சிட்டு தனி ரூமில் இருக்காள், வெளிநாட்டில் வேலை நிமித்தமாக இருக்காள், அவளுக்கு ஆஃப் நேரம் இருக்குது. என்ன செய்கிறது? ஒரு நாள் தவிர்ந்து கொள்வாள், 2வது நாள் தவிர்ந்து கொள்ள பார்ப்பாள், 3வது நாள் மனிதன் தானே, அவளும் என்ன செய்வாள்? அந்த டிக்டாக்கில் விளையாட ஆரம்பித்து விடுவாள். எத்தனையோ ஃபாத்திமாக்கள், எத்தனையோ சுமையாக்கள், எத்தனையோ ஹதீஜாக்கள் இன்று பட்டு கேவலமாக பேசக்கூடிய பேச்சுக்களை நாங்கள் டிக்டாக்கில் பார்த்து கொண்டிருக்கின்றோம், சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேரோட? 10 ஆண்களோட ஒரு ஃபாத்திமா, 15 ஆண்களோட ஒரு ஃபாத்திமா, ஒரு ஹதீஜாவும். மோசமான வார்த்தைகள். அந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் கேவலமாக ஆகிவிட்டார்கள். தன்னுடைய ஹலாலான கணவனை விட்டுவிட்டு, ஹலாலான மனைவி விட்டுவிட்டு, டெலிஃபோனின் மூலமாக, ஒரு மிஸ்கோலின் மூலமாக
கிடைத்த நம்பரோடு தொடர்பு கொண்டு இல்லீகல் அஃபேர்ஸ், அதாவது சம்பந்தம் இல்லாத தொடர்பை ஏற்படுத்தி அவளோடு வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த ஃபோன் நன்மை அதிகமா தீமை அதிகமா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் இளவயது மரணங்கள் அதிகமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை அடுத்த தொடரிலிருந்து பார்க்கலாம் என்று வேண்டி நான் விடைபெறுகின்றேன். எனவே இதுதான் என்னுடைய காணொளியை முதலாவது பார்க்கின்றீர்கள் என்றால் பார்க்கக்கூடியவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த காணொளியை கட்டாயம் அனுப்பி பயன்பெறுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.